அனைவருக்கும் வணக்கம். நான் சித்த மருத்துவர் பிரபாத். நமது யூடியூப் சேனலில் தொடர்ந்து பல்வேறு மூலிகைகள் பற்றிய தகவல்களை பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் இன்னைக்கு பார்க்க போகிற மூலிகை சமீப காலமாக நம்ம அதிகமாக கேள்விப்படுற நிலவேம்பு என்கிற மூலிகை தான். இந்த நிலவேம்பு டெங்கு சுரத்துக்கு அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருது. சித்த மருத்துவத்தில் கொடுக்கக்கூடிய நிலவேம்பு குடிநீரில் இது கூட இன்னும் 8 மூலிகைகள் சேருது. ஆனால் இந்த நிலவேம்பு முதல் மூலிகையாக சேர்க்கப்படுது. இந்த நிலவேம்பை ஆங்கிலத்தில் சிரையாட்டா, சிரட்டா போன்ற பெயர்களால் அழைக்கிறாங்க. இதோட இலையும் தண்டும் தான் அதிக மருத்துவ குணம் இருக்குது. இது அதிக கசப்பு சுவையும் உடையது. இந்த நிலவேம்புக்கு என்ன பெயர் காரணம் மற்றும் இந்த நிலவேம்பில் என்னென்ன மருத்துவ பயன் இருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வேம்பு மரத்தின் குணாதிசயங்களில் சிலவற்றை பெற்றிருக்க சிறு செடியாக இது இருக்கனால இதை நிலவேம்புன்னு சொல்கிறாங்க. அதே போல் பனை, கடம்பு போன்ற மரங்களின் குணாதிசயங்களை சிலவற்றை பெற்றிருக்க நிலப்பனை, நிலக்கடம்பு போன்ற மூலிகைகளும் நம்ம சித்த மருத்துவத்தில் இருக்குது. மேலும் இந்த நிலவேம்பு சித்த மருத்துவத்தில் வயிறு பொருமல் என்கிற வயிற்று உப்பிசத்துக்கும் கழிச்சலுக்கும் மற்றும் காய்ச்சலுக்கும் மருத்துவமாக பயன்படுத்தப்பட்டு வருது. அதை எப்படி பயன்படுத்தலாம்னு இப்போ பார்க்கலாம். குழந்தைகளுக்கு வயிறு பொருமல் என்கிற வயிறு உப்புசம் இருக்கப்போ இதோட இலைச்சாற்றை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்து வரலாம். இதையே கழிச்சலுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு அடிக்கடி காய்ச்சல் வந்துட்டே இருக்குது, அது என்ன காய்ச்சல்னு கண்டுபிடிக்கவே முடியாத கண்டிஷனில் இந்த நிலவேம்பு கூட சுக்கு, திப்பிலி, சீந்தில் கொடி இதை 4ஐயும் சம அளவு எடுத்து பொடி பண்ணி வச்சுக்கிட்டு 1 டீஸ்பூன் அளவு எடுத்து கஷாயம் வச்சு கொடுத்து வந்தோம்னா அந்த காய்ச்சல் குறையும். நீரழிவிற்கு இந்த நிலவேம்பு இலையை ஒரு 6 இலை மென்று சாப்பிட்டு வந்தால் அந்த நீரழிவோட தன்மை குறையும். இது மலேசியா போன்ற வெளிநாடுகளில் நீரிழிவிற்கும் அதிகுருதி அழுத்தம் என்கின்ற ஹைப்பர் டென்ஷனுக்கும் முக்கியமான மருந்தாக பயன்படுத்தப்பட்டு வருது. தற்கால அறிவியல் ஆராய்ச்சிகளின் படி இதில் ஆன்டி பாக்டீரியல் என்கிற பண்பும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி என்கிற வீக்கத்தை குறைக்கும் பண்பும், ஆன்டி டயபெட்டிக் என்கின்ற இரத்தத்தில் சர்க்கரை அளவை குறைக்கிற பண்பும், ஹெப்படோ ப்ரொடெக்டிவ் என்கின்ற கல்லீரலை வலுப்படுத்தும் பண்பும் பெற்றிருக்கு. இந்த பண்புகளுக்கு நிலவேம்பில் உள்ள ஆண்ட்ரோகிராஃபோலைட், நியோ ஆண்ட்ரோகிராஃபோலைட், டீஹைட்ரோ ஆண்ட்ரோகிராஃபோலைட் போன்ற வேதிப்பொருட்கள் தான் இதோட மருத்துவ குணங்களுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமையுது. மேலும் இந்த வேதிப்பொருட்கள் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துவதையும் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுவதையும் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. நிலவேம்பு தனி பொடியாகவும் நிலவேம்பு குடிநீர் சூர்ணமாகவும் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குது. நோய் இருக்கவங்க மருத்துவர் ஆலோசனைப்படி இதை எடுத்துக்கணும். நோய் இல்லாமல் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க இதை எடுத்துக்கிறவங்க வாரத்துக்கு 1 முறைக்கு மேலே எடுத்துக்க வேணாம். வெறும் வயிற்றில் எடுத்துக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மேலும் இது போன்ற மூலிகை பற்றிய தகவல்களை தெரிஞ்சுக்க நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்.